கோவில் பார்த்தீங்கன்னா 2 சித்தர் இருக்காரு. உள்ள குழந்தைவேல் சித்தர், அவர் தான் குரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா முத்தையா சித்தர், அவர் சிஷ்யன். பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் அன்னதானம் எல்லாமே நடக்கும். நீங்கள் அன்னதானத்துக்கு வாங்கி தரலாம், பணமாக தரலாம், இல்லை அரிசி எண்ணெய் எல்லாம் தரலாம். அப்படிலாம் தந்தீங்கன்னா உங்கள் லைஃபே மாறும். என் லைஃபே மாறி இருக்கு பயங்கரமாக இந்த இடத்துக்கு வந்த அப்புறம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். நிறைய பேர் கபால கோவில் தான் தெரியுமே தவிர அது பக்கத்தில் சித்திரகோலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோவில் தெரியாது. மயிலாப்பூருக்கு நான் 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் ஒரு டைம் வெளியூருக்கு போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் ஒருத்தர் பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி சித்திரகுளத்தில் பக்கத்தில் சித்தர் கோவில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்ச இந்த கோவில் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். இங்கே வர்றதுனால எனக்கு ரொம்ப மன அமைதி. ஒரு வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பற்றி நம்ம வேண்டினோம்னாக்க நடக்குது. அதனால் நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன் நான் கோவில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சய். இது சஞ்சயின் கோவில் கதை. இன்னைக்கு இந்த சஞ்சயின் கோவில் கதையில நம்ம என்ன கோவில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை சித்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். எக்ஸாக்டாக இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நம்ம சென்னையில் இருக்க எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அப்படியே பக்கத்தில் சித்திரகுளத்துக்கு ஒட்டினா மாதிரி ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் கோவில் வந்துடும். உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே லொக்கேஷனே நான் பின் பண்ணுறேன். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கோவில் அப்படின்னு தெரியும். அந்த கோவிலை சுற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜீவசமாதிகள் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த ஒரு ஜீவசமாதி அப்படின்னே சொல்லாங்க. நானே பார்த்தீங்கன்னா 2022 அந்த டைமில் இந்த ஜீவசமாதி கோவிலுக்கு நான் வந்திருக்கேன். இந்த ஜீவசமாதி கோவிலில் நமக்கு எந்த சித்தர் ஜீவசமாதி ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைவேல் சாமிகளும் அவருடைய சீடரான முத்தையா சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி இங்கே இருக்குங்க. 2 ஜீவசமாதிகள் இருக்குது. ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜீவசமாதி இருக்கும்போதே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த பவர், அந்த ஒரு வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். 2 பேர் இருக்கும்போது, அதுவும் குருவும் சிஷியனும் ஒரே இடத்துல இருக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவசமாதிக்கு போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் சுவாமிகளுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. இங்கே அன்னதானங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முத்தைய சுவாமிகள் எழுதின புக்கையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளலார் ஐயா வெளியிட்டிருக்காரு. வடலூர்லேருந்து எப்போ சென்னை வந்தாலும் கண்டிப்பாக மயிலாப்பூர் இந்த குழந்தைவேல் சுவாமி கிட்ட வள்ளலார் போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய அற்புதங்களை இந்த சுவாமி நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் வியாழக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ½ hour நீங்கள் உட்காந்து சும்மா நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம் கூட, நீங்கள் உட்காந்து ஏஞ்சி போனாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லாமே நடக்கும். நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம ஒரு கோவில் எடுத்துக்கிட்டோம்னா, பெரிய பெரிய கோவில் எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலில் ஒரு ஜீவசமாதி இருக்கும். அந்த ஜீவசமாதி தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த வர பக்தர்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்குறது. ஸோ ஒரே இடத்துல 2 ஜீவசமாதி அப்படின்னும் போது நீங்களே எந்த அளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துங்க. நான் இங்கே எப்போ வந்தேன்னா ஒரு 3-5 years பேக் நான் இங்கே வந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சும்மா ஜீவசமாதிலாம் சுற்றுவேன். சென்னை, தமிழ்நாடு எங்கெல்லாருக்கும் நான் போவேன். ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். வந்தோடனே ஃபீல் பண்ணேன். தியானம்லாம் கொஞ்சம் பண்ணுற பழக்கம் இருந்துச்சு முன்னாடி. இங்கே வந்த அப்புறம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்தப்போ அப்புறமா தானே கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கே வரவங்கலாம் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1 hour சும்மா உட்காந்து தியானம் பண்ணுங்கள். ஒன்றும் நான் உட்காந்துக்கோங்க. அட்லீஸ்ட் 5 நிமிஷம் உடனே போயிடாதீங்க, உட்காருங்க. ஸோ எவ்ரி பௌர்ணமி ஐயா பூச நட்சத்திரம். ஸோ பூச நட்சத்திரம் நீங்கள் அபிஷேகம்லாம் நடக்கும். ஓம் நம சிவாய. என் பேர் வசந்தி அம்மா. நாங்கள் ஐயா குழந்தைவேல் சுவாமி, முத்தையா சுவாமி 2 ஜீவசமாதி ஒரே இடத்துல இருக்காங்க. இது கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் சித்திரகுளம், மேற்கு மாட வீதி, 16 கிழர் 2 நம்பர் அட்ரஸ். இதோட அட்ரஸ் முகவரி. அதனால் இங்கே கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். முத்தையா சுவாமி, குழந்தைவேல் சுவாமி இருக்காங்க. பூச நட்சத்திரத்தில் குழந்தைவேல் சுவாமி ஜீவசமாதி ஆனாங்க. இங்கே ஜாதகம் கொண்டு வச்சு வழிபட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நடக்கும். வியாழக்கிழமை 9 வாரம் தேங்காயில் நெய் விட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும். ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போகலாம். ஐயா தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. இது குமாரதேவர் மடத்துக்கு உட்பட்டது. இது அதோட வழியில் வந்தவங்க வீரசைவங்களோட பூஜை பண்ணுறாங்க. நாங்கள் ஒரு 4-5 தலைமுறையாக இங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டில் ஐயா பேர் சங்கர், என் பேர் வசந்தி. இங்கே பூசம், பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசைக்கெல்லாம் பூஜை ரொம்ப சிறப்பாக அன்னதானம்லாம் நடக்குது. பூச நட்சத்திரம் காலையில் 11 மணிக்கு அன்னதானம், அபிஷேக அலங்காரம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி பௌர்ணமியில் காலையில் 11 மணிக்கு அபிஷேக அலங்கார தீபாராதனை. 11 மணிக்கு நீங்கள் பூசத்தன்னைக்கு ஜாதகத்தை கொண்டு ஒரிஜினல் ஜாதகம் வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஜெராக்ஸ் ஐயா கிட்டே வச்சுட்டிங்கன்னா அந்த 3 மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஐயா நடத்தி கொடுப்பாரு. ரொம்ப நீங்கள் என்ன நினச்சாலும் இங்கே நடக்கும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு போங்க.
இங்கே வந்து தலை விருட்சம் வந்து வில்வ மரம் இருக்குது. இங்கே 300 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற வில்வ மரம் இருக்குது. இங்கே ரெகுலராக நம்ம மைண்டில் ஏதாவது இருந்தால் இங்கே வந்தீங்கன்னா போதும், இந்த வைப்ரேஷன் அவ்வளோ நல்ல வைப்ரேஷன். ஒரு வாட்டி வந்து போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது. நான் வந்து ஒரு 6 மாதம் வந்துட்டுருக்கேன். இங்கே நமக்கு ஒரு நாள் வரலனாலும் மைண்டு அப்செட்டில் இருக்கும். ஏன்னா அங்கே நம்ம போனோம் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி. வள்ளலார் சுவாமிகள் வந்து இங்கே இருந்து தங்கி இருந்து அன்னதானம் பண்ண இடம், தியானம் பண்ண இடம். நம்ம குழந்தைவேல் சாமிக்கும் முத்தையா சாமிக்கும் இங்கே எப்பவும் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்து, இப்போ சென்னை வந்தாலும் ஐயா இங்கே தான் இருப்பாங்க, இங்கே தான் வந்து தங்குவாங்களாம். நம்ம முத்தையா சாமி எழுதின சிம்மிய தீபிகைன்னு ஒரு புக்கை வந்து நம்ம வள்ளலார் ஐயா வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த இடத்துல. அவர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கஞ்சிலாம் இங்கே ஊற்றிருக்காங்க. 63 வந்து இங்கே கஞ்சி ஊற்றிருக்காங்க. அதையே நம்ம இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது வரவங்களுக்கு இங்கே அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப விசேஷம். ஐயா வள்ளலார விக்கிரகமும் இங்கே இருக்குது. அதுக்கும் நாங்கள் வந்து தைப்பூசத்துக்கு ரொம்ப விசேஷமாக இங்கே வந்து பண்ணுறோம். முத்தையா சுவாமி தைப்பூசத்தில் தான் ஜீவசமாதி ஆனாங்க. அதனால் தைப்பூசம் அன்னைக்கு வள்ளலாருக்கும் மிகப்பெரிய ஒரு அன்னதானம் பண்ணுறோம். தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கே அபிஷேக அலங்கார தீபாரதனெல்லாம் நடக்கும். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இந்த சித்தர் கோயிலுக்கு 2006 12ஆம் மாதம் இது உள்ள வந்தேன். நிறைய பக்தர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரார்த்தனையில் இந்த வியாழக்கிழமை இந்த தேங்காயில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 3 வாரம் 5 வாரம் அந்த பக்தியோடு அந்த தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுனாங்கன்னா அவங்களுடைய வேண்டுதல் கூடியவர் ஒரு 5 வாரமோ ஒரு 6 வாரமோ அவர் சித்தர் நிறைவேற்றி வைக்கிறாரு. நிறைய பேர் வாழ்க்கையில இந்த சித்தர் வந்து ரொம்ப அற்புதங்களையும் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளும் முடியாதவங்களுக்கு கூட நடந்து வரும்போது அவங்களுக்கு கால் வலி கை வலி வந்தாலும் ஒரு 4 வாரம் 5 வாரம் இங்கே வந்து போனாங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம். அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமை இங்கே உட்காந்து தியானம் பண்ணாங்களா இந்த கோயில் ஃபுல்லாக இருக்கிற இந்த வைப்ரேஷன் வந்து அவங்க நல்லா உணர்றதை பார்க்கலாம். ஆனால் இந்த மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் 2 சித்தர்கள் ஒன்றா ஜீவ சமாதி ஆகிருக்கிறது இந்த கோயில் தனி சிறப்பு. இங்கே வந்து குழந்தைவேல் சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது, முத்தையா சுவாமிகள் ஜீவசமாதி, முருகர் வள்ளி தேவயானி இருக்காங்க, பாலாம்பிகை, பைரவர், நத்தன விநாயகர், லிங்கோத்பவர், பிரம்மா, குரு, தட்சிணாமூர்த்தி இருக்காங்க, சண்டிகேஸ்வர் இருக்காங்க, துர்க்கை அம்மன் இருக்காங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு தோணுதோ கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் வேண்டிட்டு போனால் அந்த 9 வாரம் விளக்கு ஏற்றி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வாங்க. ஓம் நம சிவாய. சிவாய நம. சித்தர்களே போற்றி போற்றி. ஆனால் இந்த கோவிலில் நமக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோசாலையுமே இருக்குங்க. நிறைய கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து கோசாலைகள் இருக்கிறது இல்லை. இங்கே வந்து கோசாலையுமே இருக்குது. அதை வந்து நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கோ பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கோமாதாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கலாம். நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலுக்கு வரவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு இங்கே வந்து பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. எனக்கு வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் வரது மட்டும் இல்லாமல் உட்காந்துட்டு நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் ஜீவசமாதி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பாசிட்டிவ் குடோன், பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஒருத்தர் இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயங்கர வைப்ரேஷன் கிடைக்கும். 2 பேர் இருக்கும்போது நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நமக்கு வந்து இருக்குங்க. வர ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிக்கு வந்து குரு பூஜையுமே வந்து நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க பூச நட்சத்திரத்தில். ஸோ பூச நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக வந்து இங்கே வாங்க. ஏன்னா பூச நட்சத்திரம் சாமியோட நட்சத்திரம் அப்படின்றதுனால உங்களுக்கு நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மயிலாப்பூர் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைவேல் சுவாமியை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க. முத்தைய சுவாமிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த கோவில் நிர்வாகத்துடைய நம்பர் அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வாங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.